அனைவருக்கும் வணக்கம். செயற்கை நுண்ணறிவுல இன்னைக்கு நீதித்துறையில செயற்கை நுண்ணறிவினுடைய முக்கியத்துவம் என்ன மற்றும் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ இருக்கு இல்லையா, இது இயல்பு மொழி செயலாக்கமாக நீதித்துறையில முக்கியமான தீர்வுகளை வழங்குகின்றன. குறிப்பா பார்த்தீங்கன்னா காப்பீட்டு நிறுவனங்கள்ல இது ஆபத்துகளை கண்டறிந்து நிர்வகிக்க உதவுகின்றது. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போமா. இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விண்ணப்பதாரர்கள்ல அவங்களுடைய முன்னாடியே ஏஐ என்ன செய்யுது, பெரிய அளவில் இருக்கின்ற தகவல்களையும் அது ஒழுங்கா உட்காந்து பார்த்து 2 நிமிஷத்துல அதனுடைய தகவல்கள்லாம் சரியானதா அப்படிங்கிறத சொல்லிடுது. இதே மாதிரி ஒரு தனி நபர் இருக்கான் வச்சுக்கோங்களேன், அவன் கடன் வாங்குறான் அப்படின்னா அவனுடைய கடன் வரலாறு என்ன, அது கடன் ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கான மருத்துவ தகவல்கள் என்ன, அவன் எங்க வேலை பார்க்குறான், இந்த தகவலை எல்லாம் அது ஆய்வு செஞ்சு நமக்கு சொல்லிடுது. இதே மாதிரி பாருங்க, போக்குவரத்து காப்பீட்டுலயும் ஓட்டுநருடைய விபத்து வரலாறு என்ன, அவன் வேக கட்டுப்பாடோட பழக்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கூட அது மதிப்பீடு செஞ்சு சொல்லிடுது. இந்த வகையில காப்பீட்டு நிறுவனத்திற்கு அது பயனுடையதாக இருக்கின்றது. ஆபத்து மேலாண்மை மற்றும் மோசடியை கண்டறியவும் இது பயன்படுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு தற்காலிகமாக காயம் ஏற்பட்டிருக்கா, இல்லட்னா இவருக்கு நீண்ட காலமாக காயம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக இது சரிபார்க்கவும் பயன்படுது. அதனால இது அந்த ஆபத்து காலங்களில் மோசடிகளை ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிறது பயனுடையதாக இருக்குது. அடுத்ததாக காப்பீட்டு கோரிக்கைகளை ஆய்வு செய்யவும் இது பயனுடையதாக இருக்குது. எப்படின்னா, ஒரு காப்பீட்டு நிறுவனம் இருக்குது, அது கார் விபத்து நடைபெறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய தொகையை கேட்குது அப்படின்னா அந்த ஏஐ என்ன செய்யுது, முன்னாடி ஏற்பட்ட விபத்து அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குது, அதில் சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குது, அவர் கொடுத்த புகாரில் முக்கிய வார்த்தைகளை எல்லாம் அந்த திறவு சொல் முக்கிய கீவேர்டெல்லாம் பார்க்குது, அதை வச்சு அது உண்மையான தகவல்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு உண்மையாலுமே பிரேக் ஃபெயிலியர் தானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதன் மூலமா அதுல மோசடி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவர் எதுக்காக கார் விபத்துக்காக அவர் கேட்ட தொகையை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத கூட அது நிர்ணயிச்சு சொல்லிடுது. அந்த வகையில நீதித்துறையில இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நன்றி.